laughing lollipops. சிங்கம் மற்றும் எலி. ஒரு நாள் ஒரு சிங்கம் காட்டில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு சிறிய எலி தற்செயலாக அவரது பாதத்தின் மீது ஓடியது. அதிர்ச்சியடைந்த சிங்கம் எழுந்து தனது பெரிய பாதத்தால் எலியை பிடித்தது. என் தூக்கத்தைத் தொந்தரவு செய்ய உனக்கு எப்படி தைரியம் வந்தது என்று சிங்கம் கூச்சலிட்டது. நான் உன்னைச் சாப்பிடுவேன். எலி பயத்தால் நடுங்கியது. ஆனால் வலிமையான சிங்கமே, தயவு செய்து என்னை மன்னியும் என்று கெஞ்சினாள். என்னை போக விடுங்கள், ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவதாக உறுதியளிக்கிறேன் என்று கூறினார். ஒரு சிறிய எலி தனக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் சிங்கம் சிரித்தது. ஆனால் அவரை விட்டுவிட முடிவு செய்தது. சிங்கம், சிறியவனே, ஓடிவிடு என்று சொன்னது. சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் ஒரு வேட்டைக்காரனின் வலையில் பிடிக்கப்பட்டது. போராட்டம் கயிறுகளை இறுக்கமாக்கியது. அவர் விரக்தியில் கதறினார். சிங்கத்தின் அலறல் சத்தம் கேட்டு எலியே உதவிக்காக விரைந்தது. கவலைப்படாதே, வலிமையான சிங்கம், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று எலி சொன்னது. தனது கூர்மையான பற்களை பயன்படுத்தி சுண்டெலி கயிறுகளை கடித்து சிங்கத்தை விடுவித்தது. சிங்கம் நன்றியுடன், சிறிய எலியே, நான் உன்னை குறைத்து மதிப்பிட்டேன். நீங்கள் என் உயிரைக் காப்பாற்றினீர்கள், நன்றி என்று பதிவிட்டுள்ளார். அன்று முதல் சிங்கமும் எலியும் நண்பர்களாகிவிட்டன. ஒழுக்கம். மிகச்சிறிய உயிரினமும் கூட வலிமையானவர்களுக்கு உதவ முடியும். Bye bye. Subscribe now and hit the notification bell. Don't forget to like, comment, and share our videos with your friends.